வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம OnePlus 11 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். OnePlus 11 வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல். OnePlusல ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஆசில்பேட் கேமராஸோடு இருக்குது. அண்ட் இதுதான் வந்து இப்போதைக்கு OnePlusல வந்து டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னே சொல்லலாம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து OnePlus 11 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட OnePlus 11 இருக்கு. ரெட் கலர்ல பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆசில் பிளேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OnePlusம் ஆசில் பிளேடும் சேர்ந்து OnePlus 11ல வந்து கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குன்னு ஆல்ரெடி ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கு. அண்ட் பாக்ஸோட பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. 5G மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபோனுடைய ப்ரைஸஸ் அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் OnePlus 11 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். OnePlus 11 பாக்ஸில் இருக்கிற அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா OnePlus கம்பெனியோடைய சிக்னேச்சர் ரெட் கலர். உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸே வந்து நீங்கள் தூக்கி போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸுக்கான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடடா, கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு பெரிய உருண்டையாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து ஒரு சர்க்கிளில் வந்து எம்டியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. OnePlus ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. OnePlus சிம்பிள் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து OnePlus உடைய பிராண்ட் டினோட் பண்ணுற மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. குவிக் கைட் இருக்குது. ரெட் கேபிள் கிளப் இருக்குது. நீங்கள் வந்து OnePlus ஆக்சசரிஸ்லாம் வாங்குறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு வெல்கம் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சைடில் வச்சிடலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. OnePlus 11 அவ்வளோ வெயிட்டாக இல்லை. நம்ம ஃபோனை கடைசியாக பார்க்கலாம். சார்ஜர், வாவ், 100 watts சார்ஜருங்க. நல்லா பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய சார்ஜர் வந்து எப்படி அந்த சாக்கெட்டில் தாங்கும் அப்படின்னு தான் தெரில. அதே நேரத்தில் உங்களுக்கு வெயிட்டாகவும் இருக்குது. 100 watts சார்ஜர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 0 to 100% பார்த்தீங்கன்னா 25 minutesல சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 0 to 50% பார்த்தீங்கன்னா 10 minutesல சார்ஜ் ஆயிரும். நீங்கள் வந்து 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம ஃபோனில் ஒரு 45-50 இருக்கும்போதே சார்ஜ் பண்ணுவோம். OnePlus பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து சூப்பராக இருக்குங்க. சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து 10 minutesலேயே வந்து 50% சார்ஜ் ஆயிரும். ஸோ சார்ஜிங் வைஸ் வந்து அருமையான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது டேட்டா கேபிள். எனக்கு OnePlus கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்களுடைய ஆக்சசரி குவாலிட்டிங்க. இப்போ இந்த டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற இந்த ரெட் கலர் ஆகட்டும், அந்த கேபிளுடைய அந்த வித் ஆகட்டும், அண்ட் அவங்க கொடுக்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜே ஆகாது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இப்போ ஐஃபோன்னா எப்படி ஹார்ட்வேர் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து OnePlusனா ஹார்ட்வேர் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அது வந்து இந்த கேபிளையும் சார்ஜர்லையுமே தெரியுது. இப்போ வந்து நம்ம OnePlus 11 ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த ஃபோனை கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் காம்பினேஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிசைனை. ஃபஸ்ட்டு OnePlus உடைய ஹார்ட்வேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோன் வந்து வெயிட்டாகவே இல்லைங்க. ஃபோன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷைனி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பாடியோ இல்லை பிளாஸ்டிக்கோ கிடையாது, கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கர்வ்டு எட்ஜ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த கிளாஸ் ஃபினிஷில் கர்வ்டு எட்ஜ் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியான ஃபோன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கர்வ்டு எட்ஜ் கொடுத்துருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபோனுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனுடைய சைடில் பார்த்தீங்கன்னா OnePlus உடைய ப்ரொஃபைல் ஸ்விட்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். OnePlus யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே, சிம் 1 நீங்கள் போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம், அவ்வளோதான். மெமரி கார்டு போடுற ஸ்லாட் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடுற ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு வேரியண்ட் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருவாங்க. 512 GB வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து மெமரி ஜாஸ்தியாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேரியண்ட்டை வாங்கிக்கலாம். மற்றபடி கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு செட்டப்பாக இருக்குது. ரவுண்டாக இருக்குது. பழைய காலத்தில் அந்த டிஜிட்டல் கேமரா வரும், அது மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா தான் இருக்குது. என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். ஃப்ளாஷும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூவல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஃப்ளாஷாக இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ் வந்து நான் OnePlusல பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய ஃப்ளாஷாக இருக்குது. கேமராக்கு ஈக்குவலான சைஸில் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணோம்.
செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நவ் லெட்ஸ் ஆன் OnePlus 11. OnePlus டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த போன வருஷம் வந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து 6.5 இன்ச் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 6.7 இன்ச்சில் வருது. பெரும்பாலும் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கேம் விளையாடும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இந்த சைஸ் கொடுக்குறாங்களான்னு தெரில. பட் இந்த சைஸும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சைஸாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லை. டிஸ்பிளே வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. OnePlusல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இதையும் சொல்லலாம். கலர், லைட்டிங், டச் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LTPO3 ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆண்ட்ராய்டில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சாம்சங் டிஸ்பிளேயில் வந்து இந்த AMOLED டிஸ்பிளேலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த OnePlusல பார்த்தீங்கன்னா உண்மையுமே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல கிராக் வரக்கு வாய்ப்பு கிடையாது. பட் கர்வ் டிஸ்பிளே அப்படிங்கிறனால நீங்கள் கேஸ் போடுறது வந்து அட்வைசபிள். ஏன்னா ஃபோன் வந்து சைடில் விழுந்தா கூட உங்களுக்கு வந்து அதோட இம்பாக்ட் வந்து டேரெக்டாக வந்து டிஸ்பிளேல இருக்கும். ஆக்சிஜன் OS வந்து OnePlusடைய ரொம்ப பாப்புலரான ஒரு OS. ஆக்சிஜன் OS 13 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டும் வந்து ஆண்ட்ராய்டு 13 தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், இது வந்து OnePlusடைய ஃப்ளாக்ஷிப் மொபைல். OnePlusல ஸ்னாப்ட்ராகனில் இருக்குல்லே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸரோட வருது. மெமரி அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128 GB மெமரி இருக்குது, 8 GB ரேம் ஆப்ஷன் இருக்குது, 256 GB மெமரி இருக்குது, 12 GB ரேம் ஆப்ஷன் இருக்குது. அதே 256 GB மெமரியில் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் ஆப்ஷனும் இருக்குது. 16 GB ரேமோட வர ஃபோன்ஸ் வந்து ரொம்ப 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 குறைவு. 1-2 மாடல்ஸ் தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா OnePlus 11 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். இதில் வந்து 16 GB 256 GB மட்டும் இல்லைங்க, 16 GB ரேம் 512 GB மெமரியும் இருக்குது. இப்போ வந்து நம்ம OnePlusடைய OS எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஆண்ட்ராய்டு 13ஓட வருதுங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளாக்கை ரொட்டேட் பண்ணலாம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 மொபைல் பிளாட்ஃபார்ம், 5000 mAh பேட்டரி. பட் ஃபோன் வந்து வெயிட்டாகவே இல்லை, அவ்வளோ லைட்டாக இருக்குது. 16 GB ரேம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ரேம் எக்ஸ்டெண்டரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 16 + 12 அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 28 GB ரேம் இருக்கிற கணக்கு. நீங்கள் வந்து இதை வந்து 8 GB மாற்றிக்கலாம், அப்படி இல்லைனா 4 GB கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் 16 GB உங்களுக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்போவுமே வந்து OnePlusல வந்து ஒரு சின்ன குறையாக தோன்றது என்ன அப்படின்னா இந்த செல்ஃபி கேமரா தாங்க. இந்த செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல்லேருந்து மாற்றவே மாட்டுறாங்க. எந்த மாடல் எடுத்துக்கிட்டாலும் செல்ஃபி கேமரா மட்டும் 16 மெகாபிக்சல் கொடுத்துட்றாங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 50 + 48 + 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 + 48 + 32. ஸோ 3 கேமராவுமே வந்து பவர்ஃபுல்லான கேமரா. 50 மெகாபிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி டைரக்ஷனல் PDAF OIS லென்ஸுங்க, இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு இருக்குது. 32 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஃபோட்டோ லென்ஸு, 2x ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்தாலோ ஃபோட்டோ எடுத்தாலோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பிக்சல்லாம் உடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது. நீங்கள் வைட் லென்ஸ் போட்டு எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தரமாகவே வரும். பேக் கேமராவில் நீங்கள் 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். 8K வீடியோ ஷூட் பண்ணலாம், 4K வீடியோ ஷூட் பண்ணலாம், ஆட்டோ HDRம் இருக்குது. ஆனால் செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். நீங்கள் 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது. சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் பேட்டரி ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 5000 mAh. பட் 5000 mAh இருக்கிற ஃபோன் மாதிரியே தெரியல, அவ்வளோ ஸ்லிம் அண்ட் லைட்டாக இருக்குது. ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlus யூஸ்வலாக வந்து அவங்களுடைய கலர்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக வச்சுருப்பாங்க. பட் நல்லாயிருக்கும். டைட்டன் பிளாக் அண்ட் எட்டர்னல் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ஸ் இருக்குது. OnePlusல லேட்டஸ்ட்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் OnePlus 11 வந்து ஒரு ட்ரீட் தான். நீங்கள் வந்து தாராளமாக வந்து OnePlus வாங்கலாம். OnePlusல நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா OnePlus 11 பார்த்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இதில் எது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய 100 watts சார்ஜர்.
இது வரைக்கும் வந்து OnePlusல இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து RAM எக்ஸ்டென்ஷன், RAM பவர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராஸ் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஆசல் பிளேடோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருந்ததோ அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். செல்ஃபி கேமரா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக OnePlus வந்து அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கணும். பட் நிறைய பேர் வந்து இந்த vlog பண்ணுறவங்களாம் வந்து செல்ஃபி கேமரா தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செல்ஃபி கேமராவில் 4K வீடியோஸ் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அது இல்லாமல் வந்து டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது, ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இப்போ வந்து 12GB 16GB இது மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. 512GB மெமரி இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 56,999 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 2 கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைலில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் பை ஃப்ரம் DK.